ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. பாரதி ராஜா அவர்கள் இப்போ தான் மறைஞ்சாங்க. அதுக்குள்ளே அவங்க குடும்பத்தில் வந்து சொத்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க சார், இது உண்மையா? எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படின்லாம் காமிச்சிருக்கிறார் பாரதி ராஜா. ஆனால் அவருடைய குடும்பம் தனக்கு பின்னால் இப்படிலாம் சிரமப்படும் அப்படின்னு நினைக்காம மனோஜ் இறந்ததுக்கு பிறகு அந்த குடும்பம் வந்து கஷ்டப்பட்டுரும், பேர குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு உயில் எழுதி வச்சுருங்க, இல்லைன்னா சொத்துக்களை பிரித்து கொடுத்துருங்க. ரொம்ப அவர் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவர் நினச்சி தான் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அடடா இப்படிலாம் நடக்குது, அவர் குடும்பத்தில் இப்படி நடக்குதுன்னா பல பேர் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சார் ஹபீபி படம் ரிலீஸ் ஆச்சு, அதோட வரவேற்பு எப்படி சார்? வரவேற்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வரவேற்கப்பட வேண்டிய படம் அது. ஒரு அழகான ஒரு வாழ்வியல் கதை, இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய ஒரு பொய்ட்டிக்கான படம். இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்திருக்க வேண்டிய படத்தை ஒரு அழகான காதல் காவியமாகவும் அவர் மாற்றிருக்கிறாரு. அந்த காதலுடைய பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிருந்தா தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்ற காதல் படங்களில் ஒரு படமாக அது மாதிரி இருக்கும். முக்கியமாக ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைப்பி சந்தனன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பாரதி ராஜா அவர்கள் இப்போ தான் மறைஞ்சாங்க. அதுக்குள்ளே அவங்க குடும்பத்தில் வந்து சொத்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இது உண்மையா? ஆமாம், ஆக்சுவலாக வந்து தன்னுடைய பல படங்களில் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படின்லாம் காமிச்சிருக்கிறார் பாரதி ராஜா. ஆனால் அவருடைய குடும்பம் தனக்கு பின்னால் இப்படிலாம் சிரமப்படும் அப்படின்னு நினைக்காம அவர் இறந்து போயிட்டாருங்கிறது தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக மனோஜ் மறைவுக்கு பிறகு, அவருடைய மகன் இறந்த பிறகு இங்கே திரைத்துறையை சார்ந்த முக்கியஸ்தர்கள் பல பேர் பாரதி ராஜாவை போய் பார்த்தாங்க. முக்கியமாக சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளர், அப்புறம் சீமான், இவங்க எல்லாமே போய் மனோஜ் இறந்ததுக்கு பிறகு அந்த குடும்பம் வந்து கஷ்டப்படுறோம், பேர குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு உயில் எழுதி வச்சுருங்க, இல்லைன்னா சொத்துக்களை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அவரும் வந்து அதுக்கு தயாராக தான் இருந்திருக்கிறார். பட்டு உடல்நிலை கொஞ்சம் மோசமாகும்போது சரி மகள் வீட்டில் இருக்கலாமேன்னு கிளம்பி அங்கே போயிட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வந்து ரொம்ப அவர் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவர் நினச்சி தான் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணமாக மாறிடுச்சு. இப்போ அவருடைய மகள் வந்து அந்த மனோஜனுடைய மனைவி நந்தனாவை அந்த நிகழ்ச்சியில் சண்டை போட்டது, ராதிகா போய் சமாதானப்படுத்துறது, இதெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனவேதனையாக இருந்துச்சு. அடடா இப்படிலாம் நடக்குது, அவர் குடும்பத்தில் இப்படி நடக்குதுன்னெலாம் பல பேர் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து இப்போ ராதிகா போன்றவர்கள்லாம் 2 குடும்பத்துக்குமே நல்ல நட்பில் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் சொன்னால் கேட்குற இடத்துல தான் பாரதி ராஜாவுடைய மகளும் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கெல்லாம் முன் வந்து இது ஏதோ யாருடைய குடும்ப பிரச்சனையோ பார்க்காம கட்டாயமாக இதில் நிறைய விஷயங்களை சரி பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இறந்து கொஞ்ச நாள்லாம் ஆகுது, இதை கொஞ்சம் தள்ளி கூட வந்து அவங்க வந்து இது சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ உடனே இது பண்ணுறாங்களே. இல்லை அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. அது ஒரு குடும்ப விவகாரம், அவங்கவுங்க மனநிலையை பொறுத்த விஷயம் அது. அதை வந்து நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் சொல்கிறதுக்கு நம்ம யார்? அவர் ஒரு பெரிய இயக்குனர், இவ்வளோ சம்பாதிச்சார், ஒரு தனி மனிதன், ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து இன்றைக்கி இத்தனை கோடிகளை பெருமானம் உள்ள சொத்துக்களை கையில் வச்சுருக்கிறாரு. அவருடைய வாரிசுகளுக்கு தான் அது போய் சேரணும், அது நியாயமாக இருக்கணுங்கிறது ஒரு பொதுவான பார்வை. அது நான் என்ன கேட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க, உங்களை கேட்டாலும் அதை தான் சொல்லுவீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதோடு நம்ம நிறுத்திக்கிறது தான் மரியாதை. அதை தாண்டி ஏன் அன்னைக்கு சண்டை போட்டாங்க, ஏன் முதல் நாள் சண்டை போட்டாங்கலாம் கேட்குற உரிமை நமக்கு என்ன இருக்குது? அது அவங்க குடும்ப விவகாரம். சார் ஹபீபி படம் ரிலீஸ் ஆச்சு, அதோட வரவேற்பு எப்படி சார் இருக்குது? வரவேற்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வரவேற்கப்பட வேண்டிய படம் அது. தமிழ் திரையுலகத்தில் எத்தனையோ நல்ல படங்கள் வந்திருக்கு, அது ரொம்ப ரேராக தான் வரும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 200 படம் வருதுன்னா ஒரு 20 நல்ல படம் வர்றதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம நீண்ட காலமாக கேரளாவில் இருக்கிற மலையாள படங்களை பார்த்துட்டு அந்த மாதிரி படங்கள் நம்ம ஊரில் வரலையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி ஒரு படத்தை எங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு இந்த இயக்குனர் மீரா கதிரவன் அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். ஒரு அழகான ஒரு வாழ்வியல் கதை, இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய அன்றாட
வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிலாம் நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க தொழுகையில் ஆரம்பித்து அவங்க மற்றவர்கள் மீது காட்டுகிற அன்பு, அவங்க குடும்பத்துக்குள் நடக்கிற பிரச்சனை, அதே மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் வெளிநாட்டில் இருப்பார். இப்போ மற்ற கம்யூனிட்டியில் இருக்காங்களா என்னன்னு தெரியாது. பட் இஸ்லாமியர்கள் வந்து வீட்டுக்கு ஒருவரையாவது வெளிநாட்டுக்கு அனுப்புகிற வழக்கத்தில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிரிந்த அந்த குடும்பம், ஆக்சுவலாக கணவர் வெளிநாட்டிலையும் மனைவி இங்கேயுமா இருப்பாங்க. சில பேர் வந்து திருமணம் பண்ணி ஒரு வாரத்தில் மனைவியை விட்டுட்டு வெளிநாடு போகிறவங்களாம் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கான அந்த இன்பம், உறவு, ஏக்கம், தனிமை, இது எல்லாத்தையுமே சொல்கிற படங்கள்லாம் இங்கே இல்லை. ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். ஒரு பொய்ட்டிக்கான படம் இது. வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்திருக்க வேண்டிய படத்தை ஒரு அழகான காதல் காவியமாகவும் அவர் மாற்றிருக்கிறாரு. அந்த காதலுடைய பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிருந்தா தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்ற காதல் படங்களில் ஒரு படமாக அது மாதிரி இருக்கும். முக்கியமாக அழகி மாதிரி ஒரு படமாக கூட அது மாறி இருக்கும். சரி, இப்போ இந்த மலையாள படங்களை வந்து தமிழ் ரசிகர்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு லெவல் அதிகமாகவே பார்ப்பாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ் படங்களும் வந்து நல்ல படங்கள்லாம் வருது, அதை வந்து தியேட்டரில் விட்டுறாங்க. ஓடிடியில் வரும்போது அதை வந்து தூக்கி பேசுகிறாங்க. இது எப்படி சார் பார்க்கலாம்? இல்லைங்க, இப்போ நம்ம பார்வை பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் படங்களுக்கு கொடுக்குற மரியாதையை இது போன்ற படங்களுக்கு கொடுப்பதில்லை. அது வந்து சொல்ல முடியாது, இதை இப்படி தான் நீங்கள் ரசிக்கணும்லாம் யார்கிட்டையும் போய் தனித்தனியாக நம்ம டியூஷன் எடுக்க முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி வர்ற அந்த ஜென்சி கிட்ஸு, 2K கிட்ஸு, இவங்களுடைய ரசனைங்கிறது வேறு மாதிரி இருக்குது. அப்போது அவங்கள வந்து இதற்கேற்ப நம்ம இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சா இது போன்ற படங்கள் நிறையா இங்கே வரணும். பட் அதற்கான சூழல் இங்கே இருக்கான்னா இல்லை. முதல்ல தியேட்டருக்காரங்களே இந்த மாதிரி படங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பெருசாக வாங்க மாட்டாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறுது. இப்போ வாழை மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு படம் அது. கிட்டத்தட்ட ஒரு மலையாள படம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வாழை. இதை வந்து மாரி செல்வராஜ் இயக்காமல், வேறொரு நிறுவனம் தயாரிக்காமல், வேற ஒரு இயக்குனர் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், இந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கியிருப்பாங்களா, தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களாங்கிறது பெரிய சந்தேகம். அப்போ இங்கே இது போன்ற கதைகளை பெரிய நிறுவனங்கள் எடுக்கணும், பெரிய இயக்குனர்கள் எடுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கிடைக்கும். இங்கே என்னென்னா அந்த தவளை தண்ணிக்கு இழுக்கும், பாம்பு தரைக்கு இழுக்குங்கிற கதையை பெரிய இயக்குனர்களாக இருந்தாங்கன்னா கமர்ஷியல் படம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி படங்களை அட்டன் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இது ஓடிடிக்கு வரும்போது இந்த சிக்கல்கள் எதுவுமே கிடையாது. இப்போ அங்கே வந்து ஒரு குடும்பம் பார்க்குது நல்லா இருக்குன்னா அவங்க 10 பேருக்கு சொல்லுவாங்க. இப்போ வாட்ஸ்அப் குழு ஒரு ஊருமே வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஊர்லேருந்து கிளம்பி பல்வேறு ஊர்களில் வேலை பார்க்குறாங்கன்னு வைங்க, அந்த ஊர் பேரில் ஒரு வாட்ஸ்அப் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 200 பேர் இருப்பாங்க. இப்போ நான் இப்படி ஒரு படம் பார்த்தேன் நல்லா இருக்குது அப்படின்னா மொத்த பேரும் அதை ஓடிடியில் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது, வீட்டுக்கு வீடு உட்காந்து பார்த்துடுறாங்க. அப்போ இதனால் ஓடிடியில் அது ஒரு பெரிய வெற்றி படமாக மாறுது, தியேட்டருக்கெல்லாம் தோல்வி படமாக மாறுது. அப்போ இந்த வேறுபாடு இருக்குல்ல, இது அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாது. சின்ன படங்களுக்கும் நல்ல பொய்ட்டிக்கான படங்களுக்கும் நாம் வந்து ஒத்துழைப்பு கொடுப்போம்னு எப்போ தியேட்டருக்காரங்க நினைக்கிறாங்களோ அன்னைக்கு வேணால் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்கே தவிர அது வரைக்கும் இந்த சிக்கல் நீடிக்கும். சார், அரசன் படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ சமீபத்தில் வந்து சிம்பு வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாரு. ஒரு 48 நாளாக வந்து நைட் ஷூட் மட்டும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. அந்த படத்தோட இறுதி கட்டத்துக்கு நெருங்கிட்டாங்களா? ஆமாம், மேக்ஸிமம். அதாவது வெற்றிமாறனை பொறுத்தளவுக்கு ஒரு படத்தை ஒரு வருஷம், 2 வருஷம், 2.5 வருஷம்னு எடுத்துகிட்டே இருப்பார், நினச்சி எடுப்பார். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அரசன் ஒரு பக்கம், ராஜன் வகைரா ஒரு பக்கம், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு படம், ஈவினிங்லேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் ஒரு படம்னு ஒரு டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ 24 மணி நேரமும் பத்தாமல் ஒரு மனுஷன் ஓடுறாரு. முதல் முறையாக வெற்றிமாறனை நம்ம அப்படி பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் அரசன் படத்தையும் வேகமாக வளர்த்துட்ருக்காரு, இன்னொரு பக்கம் ராஜன் வகைராவும் வேகமாக வளர்த்துட்ருக்காரு. அன்எக்ஸ்பெக்டடாக இது அமைஞ்சிருச்சு. அவர் என்ன கணக்கு போட்டார் அப்படின்னா, சிம்பு ஒழுங்காக ஷூட்டிங் வர மாட்டார், அப்போ நம்ம வந்து ராஜன் வகைராவை முடிச்சிடலாம், எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே அப்படின்னு நினச்சி தான் ராஜன் வகைராவை அவர் ஆரம்பித்தார். ஆனால் அவர் கட்ட நேரம் சிம்பு ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இங்கேயும் பாதி நாள் அங்கேயும் பாதி நாளில் அவர் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 3/4 படத்தை தாண்டிட்டாங்க அவங்க. சார், நம்ம வெற்றிமாறனாலே நம்மளுக்கு தெரியும், எப்பயுமே ஒரு படம் எடுத்தாருன்னா ஒரு லாங் கேப் விடுவார். இப்போ வர எல்லா படமே வந்து டக்குன்னு விடுதலை 1, விடுதலை 2, இப்போ அரசன் படம் எடுக்கிறாங்க. ராஜன் வகைரான்னு நீங்கள் சொல்கிறீங்க, டே அண்ட் நைட் வந்து ஷூட் மாற்றி எடுத்துக்கிட்டாங்க. அவருக்கு எதுவும் நெருக்கடி கொடுக்குறாங்களா, இல்லைனா நெருக்கடிக்கு தள்ளப்படல? இல்லை, நெருக்கடி கிடையாது. ஆக்சுவலாக அவர் வந்து வாடிவாசல் படத்தை டைரக்ட் பண்ணணும்னு முடிவெடுக்கும் பொழுது
ஒரு பெரிய தொகையை தானுசார்ட்டேன் சம்பளமாக வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் சொந்த படமெல்லாம் எடுக்கிறார் வெற்றிமாறன். அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட பெரிய லாஸில் இருக்கார் வெற்றிமாறன். இப்போ அவர் வந்து புதுசாக ஒரு படம் டைரக்ட் பண்ண போனால் தான் அவருக்கு சம்பளம்னே முதல்ல உள்ளே வரும். அது வரைக்கும் அவருக்கு வந்து பெருசாக சம்பளம்ங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சீக்கிரம் அந்த படத்தை முடிச்சுட்டு நாம் இன்னொரு படத்துக்கு போகணும் அப்படிங்கிற தனிப்பட்ட ஒரு ஒரு விஷயமும் அதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனி ஆதாயம்பாங்கள்ல, அது வந்து அவருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சீக்கிரமாக அதை முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஏதோ ஒன்று நமக்கு என்ன, நமக்கு 2 நல்ல படங்கள் கிடைக்க போகுது, அவ்வளோதானே. டியூடு 2 வரப்போகுது அப்படின்றாங்களே, பிரதீப்போட அடுத்த படம் வந்து டியூட் 2-ஆ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? ஆக்சுவலாக கீர்த்திசுரன் அந்த படத்தினுடைய டைரக்டர், அவர் வந்து இதற்கப்புறம் சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படத்தை முடிச்சுட்டு தான் அவர் வந்து டியூட் 2 வருவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிறாங்க. அரசன் படத்தை முடித்தோடனே அவர் அந்த படத்துக்கு போகிறார், கீர்த்திசுரன் படத்துக்கு போகிறார். அப்போ கீர்த்திசுரன் எப்படி டியூட் 2க்கு வர முடியும்? அப்போ இது உடனே நடக்க போகிறதில்ல, கொஞ்சம் லேட் ஆகும். சரி, இப்போ ரஜினி சாரோட அடுத்த படம் வந்து சிபி சக்கரவர்த்தி இயக்கிறதா இருந்துச்சு. அது வந்து ஒரு பக்கம் வந்து அது ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அஸ்வத் மாரிமுத்து இயக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஆமாம், அது உண்மைதான். ஆக்சுவலாக வந்து ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கார். இந்த ஆஃப்டர் கூலி வந்து நம்ம ஒரு நல்ல படத்தை கொடுத்துடணும், ஒரு வெற்றி படத்தை கொடுத்துடணுங்கிற ஒரு முடிவில் இருக்கார் அவர். கூலி அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் அவர் நினைத்த வெற்றியை அடையலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய குழப்பத்தில் தான் நிறைய பேர்கிட்ட கதை கேட்குறாரு. சுந்தர் சிகிட்ட கதை கேட்குறாரு, அப்புறம் அஸ்வத் மாரிமுத்துகிட்ட கதை கேட்குறாரு, அப்புறம் சிபி சக்கரவர்த்திகிட்ட கேட்குறாரு, அப்புறம் பார்க்கிங் டைரக்டரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு கதை கேட்குறாரு. ஸோ இப்படி நிறைய பேர்கிட்ட கதை கேட்டு ஃபைனலாக ஒரு கதையை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுதான் அஸ்வத் மாரிமுத்து கதை. அப்போ அது வரைக்கும் அவர்கிட்ட கதை சொன்னவங்களுடைய கதி என்ன அப்படின்னா, ஏற்கனவே சுந்தர்சி ஒரு பெரிய வணக்கத்தை வச்சுட்டு போயிட்டார் ஆரம்பத்திலேயே. அதுக்கப்புறம் வந்தவங்க கொஞ்சம் நம்பிக்கையோடு அவர்கிட்ட ட்ராவல் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் இது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு அவங்களே ஒதுங்கிட்டாங்க. அப்படி தான் சிபி சக்கரவர்த்தியும் ஒதுங்கிட்டார். இப்போ அவர் வந்து ராஜ்கமல் நிறுவனத்துக்காக ஒரு படம் பண்ணுறாரு. அது அந்த படத்துக்கு ஹீரோ யாருங்கிறது இன்னும் முடிவாகலை. ஒருவேளை அது கமலஹாசனாக கூட இருக்கலாம். பட் என்னென்னா, இப்போதைக்கு நீங்கள் வந்து கதையை ரெடி பண்ணுங்கள், நாம் வந்து உங்களுக்கு கட்டாயம் ஒரு படம் தரோன்னு அவங்க ராஜ்கமலில் சொல்லியிருக்காங்க. இங்கே அஸ்வத் மாரிமுத்து தயாராகிட்டார். எனக்கு தெரிந்து அநேகமாக ஆகஸ்ட்டில் இந்த படத்தை துவங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. ஓகே சார். சார், நம்மளே வந்து பேசியிருக்கோம், வந்து நீங்கள் சொன்னீங்க வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரஜினி சாருக்கு வந்து பிடிக்கல, அதனால் வந்து ஸ்கிரிப்டை வந்து சேஞ்ச் பண்ண சொன்னார் அப்படின்னாங்க. அதை சேஞ்ச் பண்ணாதனால தான் இந்த மாற்றமா? இல்லை, ஆக்சுவலாக வந்து ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்ட் முதல்ல எப்போவுமே ஒரு டைரக்டர் போய் முழு ஸ்கிரிப்டையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா ஓகே சார் இதை டெவலப் பண்ணுங்கன்னு ஒரு ஹீரோ சொல்லுவார். இல்லைன்னா என்ன பண்ணுவார், வேறு ஏதாவது லைன் இருந்தால் சொல்லுங்கம்பார். அப்போ வேற ஒரு கதையை சொல்லி அது பிடிச்சிருந்ததுன்னா அதை ரெடி பண்ணுங்கம்பார். அப்படி தான் வந்து சிபிட்டையும் சொன்னார், அஸ்வத் மாரிமுத்துட்டையும் சொன்னார். இப்போ 2 பேருமே உட்காந்து அந்த கதையை ரெடி பண்ணாங்க. யார் ஃபைனல் பண்ணி வந்து சொல்கிறாங்க அதில் எது நல்லாயிருக்கோ அதை அவர் செலக்ட் பண்ணுறாரு. அப்படி தான் அஸ்வத் மாரிமுத்து செலக்ட். நடிகர் அஜித் அவரோட சம்பளத்தை வந்து குறைச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், என்னாச்சு? குறைச்சி தானேங்க ஆகணும், அது காலத்தின் கட்டாயம். இப்போ நீங்கள் தொடர்ந்து இங்கே சர்வை பண்ணி ஆகணும் அப்படின்னா இங்கே இருக்கிற நடைமுறையை முதல்ல நீங்கள் ஏற்றுக்க பழகணும். இப்போ ஒரு காலத்தில் ரஜினி வந்து இவ்வளோ சம்பளம் வாங்கினார், இன்றைக்கே அவர் குறைச்சிக்கிறாருன்னா சூழ்நிலை அவருக்கு தெரியுது. யாராக இருந்தாலும் அதை செய்வாங்க. அது தனுஷ் ஆகட்டும், சிவகார்த்திகேயன் ஆகட்டும், சிம்பு ஆகட்டும், யாராக இருந்தாலும் இங்கே வந்து நம்ம மார்க்கெட்டை இறங்கும்போது நம்ம மார்க்கெட்டு இறங்குதோ இல்லையோ டோட்டலாகவே சினிமாவுக்கு ஒரு கட்ட நேரமாக இருக்குது. ஓடிடி வந்து பெரிய அளவு விழுந்துருச்சு. இப்போ ஓடிடி மார்க்கெட்டு விழுந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே சம்பளத்தை குறைச்சிட்டாங்க. அப்போ நான் மட்டும் குறைக்க மாட்டேன்னு நீங்கள் நின்னீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருக்க வேண்டியது தான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, யதார்த்த உலகத்துக்கு இப்போ தான் வர்றாரு. 185 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் 165 கோடியாக குறைச்சார். அப்போவும் இங்கே தயாரிப்பாளர்கள் வரல. அப்போ 150 கோடியாக வேணால் ஃபைனல் பண்ணிக்கிங்க, அதுக்கு மேலே என்னால் குறைய முடியாது, நீங்கள் தயாரிப்பாளர்களை பாருங்கள் அப்படின்னு அவர் மேனேஜர் அனுப்புகிறாரு. அவர் மேனேஜர் வந்து நிறைய நிறுவனங்களை அட்டன் பண்ணுறாரு. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி இவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு 150 கோடிக்குமே வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ ஃபைனலாக 90 கோடி சம்பளம் அவர் ஓகேன்னா நாங்கள் படம் பண்ணுறோங்கிற அளவுக்கு சில தயாரிப்பாளர்கள் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு அஜித் இறங்கி வருவாரான்னு தெரியல. ஒருவேளை நானே சொந்த படம் எடுக்கிறேன்னு ஒரு எடுத்தால் உண்டு, இல்லைன்னா இந்த 90 கோடிக்கு தான் நடிக்கணும். ஓகே சார், இது என்னோட கேள்வி இல்லை, சமூக வலைத்தளங்களில் வர கேள்வி. இப்போ வந்து அஜித் சார் நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்து ஒரு டீசெண்டான வெற்றி கிடைக்குது. இப்போ குட் பேட் அக்லிலாம் வந்து நல்ல வரவேற்பே பெற்றுச்சு, இதுவும் அடிச்சிச்சு.
இப்போ அவர் எடுக்கிற படமே வந்து ஒரு 300 கோடி ரூபா எஸ்டிமேஷன் காஸ்ட் வருது. ஆனால் வந்து அந்த படம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் வந்து அந்த படம் வந்து ஒரு 300 கோடி தாண்டதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கே சார். இல்லைங்க, அதான் இப்போ அஜித்துக்கும் விஜய்க்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னா, அஜித்துக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே பெரிய அளவு ரசிகர்கள் இருக்காங்க. வேறு மாநிலத்தில் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறுதான்னா இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இப்போ பாருங்கள், நீங்கள் சொல்கிறது இந்த குட் பேட் அக்லி எல்லாம் வேறு லாங்குவேஜில் பெருசாக ஓடவே இல்லை. அதே மாதிரி ஓடிடியில் அது பெரிய அளவுக்கு அது போகலை. சேட்டலைட்லாம் ரொம்ப குறைவாக கேட்டிருக்காங்க அந்த படத்தை. ஸோ அப்படி தான் அவருடைய அந்த பட்ஜெட்டுங்கிறது பட்ஜெட்டுக்கும் பிஸ்னஸுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எதுக்கு படம் எடுக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் எல்லாமே பிஸ்னஸ் தானேங்க. சும்மா ஏதோ அஜித்தை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம், அவ்வளோதான். ஒரு படம் எடுக்க முடியாது இல்லை. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை.